குளோப். குளோப்னா புவியோட மாதிரி இருக்குல்ல, இந்த குளோப். சிக்ஸ்த்தில் டேர்ம் 3 அதில் 2வது யூனிட். இது கற்பனை, பூமியோட கற்பனையாக தயாரிக்கப்பட்ட ஒரு மாதிரி, அந்த புவி மாதிரி, இங்கிலீஷில் குளோப். சரியா? இதில் அதேமாரி கற்பனையாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கோடெல்லாம் வரைஞ்சிருக்கோமா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது முன்னாடி பார்த்தது, நீங்கள் தான் பதில் சொல்லணும் இப்போ. சரியா? அதேமாதிரி குளோபில் பார்த்தீங்கன்னாலும் ஏதாவது ஒரு இடத்துல இப்படி ஒரு ஏரை போட்டிருப்பாங்க. அப்படின்னா அது நார்த்துன்னு அர்த்தம். இது நார்த்து. மேலே நார்த்து, கீழே சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. தமிழில் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு திசை இருக்கும், கட்டாயமாக இருக்கும். மேப்னா கட்டாயம் திசை இருக்கணும். அடிப்படை திசைகள் மொத்தம் 8 திசை இருக்குது. அடிப்படை திசை எது? 4. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இந்த ரூமில் இருக்கோம், எது வடக்குன்னு வச்சுக்கணும்? இருக்காடா? இந்த ரூமுக்குள்ளே இருக்கும்பொழுது நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? போர்டு இருக்குது, போர்டில் எப்படி எழுதுவீங்க? மேலே. ஓகேவா? ரைட். மேலே வடக்கு, தெற்கு, கிழக்கு நோக்கி நின்றுட்டு, கிழக்கு நோக்கி நின்றுட்டு 2 கை லெஃப்ட் சைடு வந்துட்டு வடக்கு, ரைட் சைடு தெற்கு. அதுக்கு ஆப்போசிட் என்னது? மேற்கு. அதான் சொல்கிறாங்க, புவி மாதிரி தான். சூரியன்கிட்ட பூமி எத்தனாவது இடத்துல இருக்குது? 3வது இடம். அதான் போட்டிருக்காங்க. அது பயங்கர பெருசு. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியாது, பூமி முழுவதும் பார்க்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, அதோட சின்ன மினியேச்சரை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதான் வந்து என்னது? குளோப், புவி மாதிரி. கற்பனையாக முப்பரிமாணம், 3 டைமென்ஷன். முப்பரிமாணம்னா என்னம்மா? டிரான்ஸ்லேஷன் கேட்கல. ரைட். நீளம், அகலம், உயரம் இருக்கணும். சரியா? வட்டம், வட்டம் எத்தனை டைமென்ஷன்? இது 2 டைமென்ஷன். இது கூட உயரத்தை சேர்த்திட்டோன்னா என்ன வந்துடும்? பால். 3 டைமென்ஷன். ஓகே. புவியோட பரப்பு நோட் பண்ணிக்கோங்க, ஃபேக்டில் கேட்பாங்க. 510.1 மில்லியன் சதுர கிலோமீட்டர் புவி, புவியோட மேற்பரப்பு. ஓகேவா? புவியோட ஷேப்பு சீக்கிரம். புவி வடிவம் தான் அது. நம்ம நினைக்கிற மாதிரி இந்த குளோப் பார்க்குறோம்ல, இது மாதிரி பால் மாதிரிலாம் கிடையாது. எப்படி இருக்கும்?
நிலநடுக்கோட்டு பகுதியில் குண்டாக இருக்கும், துருவ பகுதியில் தட்டையாக இருக்கும். ஓகேவா? அதுவும் எக்ஸாக்டாக அந்த மாதிரி மோல்டாலாம் இருக்காது. சரியா? இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி மோல்டாலாம் கிடையாது. அப்படி இருக்குது ஒரு கல் பாறை. அதில் எங்கெங்கெல்லாம் பள்ளம் இருக்கோ அங்கே தண்ணி போய் நின்றுச்சு. மேடான பகுதி தான் என்னது? கண்டம். அங்கே தான் நம்ம வசிக்கிறோம். அதனால தான் பூமிக்கு என்ன ஷேப்பு அப்படின்னாக்கா உருண்டை அப்படின்னு சொல்லக்கூடாது, கோள வடிவம். கோலம், ஜியாய்டு இங்கிலீஷில், அல்லது புவி வடிவம். ஜியோனா புவின்னு அர்த்தம். அதே மாதிரி புவி என்ன பண்ணியிருக்கு? செங்குத்தல். இதுதான் அச்சு. அச்சுனா இதை மையமாக வச்சு தான் பூமி சுற்றுது. ஓகேவா? இதை மையமாக வச்சு தான் சுற்றிட்டு வருது. புவி எந்த திசையிலேருந்து எந்த திசையை நோக்கி சுற்றுது? மேற்கிலிருந்து கிழக்கு, அல்லது ஆன்டி கிளாக் வை, கடிகார எதிர் திசை. வெஸ்ட்டு டு ஈஸ்ட்டு, அல்லது ஆன்டி கிளாக் வைஸ். சரி, இதை மையமாக வச்சு தான் சுற்றுது. அதனால் இந்த கற்பனையான கோடு தான் அது அச்சு, இங்கிலீஷில் ஆக்சிஸ். இந்த அச்சு எப்படி இல்லை? அதோட தளத்தில் இப்படி இல்லை, 90 டிகிரியில் இல்லை. இது 90 டிகிரி. ஓகேவா? அப்படி இல்லாமல் எப்படி இருக்குது? 23 டிகிரி சாய்வாக இருக்குது. இது பார்த்துருப்போம். ரெண்டாவது அன்றைக்கி 4-5 கிளாஸ்லேயே பார்த்துருப்போம், ஃபஸ்ட்லேயே. ஆமாவா? வரல கிளாஸ் பாருங்கள், வராதவங்க பார்த்துருங்க. இது நடத்திட்டேன் தானே இந்த தடவையும். 23 டிகிரி சாய்வாக இருக்கும். அப்போ இது பூமியோட அச்சுக்கும் அதோட தளத்துக்கு நடுவில் எவ்வளோ ஆங்ஸ் வராங்கன்னா 63 டிகிரி, 66 டிகிரி, 23 டிகிரி. பூமியில் ஒரு இடத்துக்கு பருவ காலம் வந்துட்டு போகுது. என்ன காரணம்? பூமி தன்னோட அச்சில் 23 டிகிரி சாய்வாக இருந்து சூரியனை சுற்றிக்கிட்டு வருது. அதான் காரணம் அப்படின்னு பார்த்தோமா? கேட்பாங்க, புவியோட அச்சு எவ்வளோ ஆங்கிள் சாய்வாக இருக்குது அப்படின்னு கேட்டால் எவ்வளோ ஆங்கிள்? 23 டிகிரி. புவியோட அச்சுக்கும் அதோட தளத்துக்கும் நடுவில் எவ்வளோ ஆங்கிள்னு கேட்டால் எவ்வளவு? 66 டிகிரி. சாய்ந்த நிலையில் மேற்கிலிருந்து கிழக்காக தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. ஓகேவா? சாய்வான இன்க்ளைன்டு அப்படிம்பாங்க. இன்க்ளைன்டு. இந்த சாய்ந்த நிலையை அச்சாக கொண்டு புவி மாதிரி அமைக்கப்பட்டுள்ளது. அதனால தான் குளோப் வந்து இப்படி சாய்வாக இருக்கும். சின்ன வயசில் பார்க்கும்பொழுது எல்லா இடத்துலையும் குளோப் இப்படி தான் சாய்வாக இருக்குங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸ் அது மாதிரிலாம் போகிறப்ப ஸ்டைலுக்கு வச்சுருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டோம். நான் நினச்சிக்கிட்டேன், சரியா? ஆனால் அது இப்படி தான் இருக்குது. அதனால தான் இந்த அச்சு ஒரு கற்பனையே. இது இருக்குல்ல, இது உண்மையாக கிடையாது. அதுக்கு இப்போது சக்கரை இருக்குது, பைக் சக்கரம், கார் சக்கரம், எது வேணாலும் வச்சுக்கோங்க. நடுவில் ஒரு கம்பி இருக்கும், அதை மையமாக வச்சு தான் நான் சுற்றிக்கிட்டு வரும். கரெக்டாக? இந்த இடத்துல இதுதான் அச்சு. இந்த மாதிரி இந்த அச்சு, அந்த மாதிரி அச்சுலாம் எதுவும் ஆக்சுவலாக கிடையாது. பட் இதை மையமாக வச்சு அது சுற்றிக்கிட்டு வருது அப்படின்றாங்க. கிபி கிரேக்கர்கள் உருவாக்குறாங்க 150 முதல் உலக மாதிரியை. அப்போ ஆனால் உருண்டைன்னு தெரியாது அவங்களுக்கு.
முதலாம் ஆரியப்பட்டர் அவர்கள் எழுதிய ஆரியப்பட்ட சித்தாந்தம் என்ற நூலில் விண்மீன்கள் வானில் மேற்கு புறமாக நகர்வது போன்ற தோற்றம். புவி தன்னுடைய அச்சில் தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் விளைகிறது அப்படின்னு குறிப்பிட்டுள்ளார்ன்றாங்க. இவனுக்கு சொல்கிற கதையெல்லாம் எல்லாமே நிறையா கட்டுக்கதையாக தான் இருக்கும். வட இந்தியன்ஸுன்னு சொன்னாவே ஆமாம் ஆரியப்பட்டார் நாங்கள் தான் எல்லாமே ரிஷிகள் அவங்க முன்னாடி கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்கன்னு கதையை விடுவானுங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல, ஃபேக்டாக கொடுத்து தொலைஞ்சிட்டானுங்க எடுத்துக்குவோம். இந்த வேதம் கீழே எல்லாத்துலேயும் ஆனால் ரிஷி இல்லை, ரிஷி யாருன்னா கடவுளோட படைப்பு அப்படிமா. அவங்க எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க. இப்போ புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கோங்க, அது நாங்கள் அப்போயே வேதத்தில் சொல்லிட்டாங்கன்றவானுங்க. கபடி இப்போ ஃபேமஸ் ஆன ஒன்று, அது நாங்கள் மகாபாரதத்தில் கபடி விளாண்டாங்கன்ட்டான். சரியா? ஆமாம், எல்லாம் விட்டு அடிக்கிறது தானே. ஏன்னா எழுதி வைக்கல எதுவும், அதனால் அதையும் எழுதி வச்சுருந்தாலும் அந்த மொழி புரியாது நமக்கு. எல்லாம் விட்டு அடிப்பானுங்க. சரி ரைட், என்ன சொல்கிறாங்கன்னு புரியுதா? நட்சத்திரம்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கிலேருந்து மேற்கு நோக்கி போகிற மாதிரி இருக்கும். இவர் என்ன சொன்னார்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்? பூமி மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி சுற்றுறதுனால. வேறு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லலாமா? இப்போ நம்ம பஸ்ஸு ஒரு திசையில் போயிட்டுருக்கோம், இப்படி போயிட்டுருக்கு பஸ்ஸு. பட் மரங்கள்லாம் எப்படி போகிற மாதிரி இருக்கும்? ஆக்சுவலாக மரம் அங்கேயே தான் நிற்கிது, ஓடலை. நம்ம தானே பண்ணுறோம், இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இது ஆப்போசிட்டில் போகிற மாதிரி இருக்கும். இதே கான்செப்ட் தான் இது அப்படின்னு ஆரியப்பட்ட சித்தாந்தன்ற நூலில் எழுதி வச்சிருக்கிறாரு. இப்போ பூமி தன்னோட அச்சில் சுற்றுதுன்னு அப்பயே கண்டுபிடிச்சிட்டான் ஆமாவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் இவர் யாரான்னு போய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இனத்தில் கொண்டு போய் நிறுத்துவாங்க. அவன் மட்டும்தான் அறிவாளி அப்படின்ட்டு. கற்பனை கோடுகள் இந்த மாதிரி உள்ள கோட்டுக்கு போயிடாருண்ணே அச்சக்கோடு பார்த்தோமா? இங்கிலீஷில் லேட்டிடியூட். பார்க்காதவங்க இந்த ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து பார்த்துருங்க, பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் புரியும். அடுத்து கண்டங்கள் ஒவ்வொன்றா போய் பார்க்க போகிறோம். அதில் கான்செப்ட் வரும், கிளைமேட்டு, மவுண்டைன் ரிலேட்டடு, அப்புறம் ஆறுகள், அதெல்லாம் எல்லாமே பார்க்க போகிறோம். அதுக்கு அந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சிருந்தால் தான் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் கிளைமேட்டை வச்சு அங்கே என்னென்ன பயிர் செய்கிறாங்க எல்லாமே தெரியும். ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா அப்படியே லைஃப் லாங்கும் உங்களுக்கு மறக்காது. லைஃபுக்கு யூஸ் ஆகும், பாஸ் ஆகிடலாம். யாருக்கிட்டையும் ஏமாற மாட்டீங்க. சரியா? இந்த கோட்டுக்கு பேர் என்னது? லேட்டிடியூட். லேட்டிடியூடை மட்டும் வச்சு என்ன கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோம்? கிளைமேட் கண்டுபிடிக்கலாம். வெரி குட். 0 டிகிரி அச்சக்கோட்டுக்கு பேர் என்ன? பூமத்திய ரேகை, நிலநடுக்கோடு, இங்கிலீஷில் ஈக்குவேட்டர். இதுக்கு மேலே உள்ளதுக்கு பேர் என்ன? வட அரைக்கோளம், நார்தர்ன் ஹெமிஸ்பியர். மறந்தாச்சா? மறக்கக்கூடாது லைஃபு. பூமத்திய ரேகை கீழே உள்ள இதுக்கு பேர் என்னது? தென் அரைக்கோளம். இது இங்கே சிலிவை வரைஞ்சிங்கன்னா இது நார்த்து சவுத். நார்தர்ன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியர். மொத்தம் எத்தனை அச்சக்கோடு இருக்குதுன்னு பார்த்தோம்? 190, 180. 2 புள்ளி. இது வந்து பாயிண்ட், கோடு கிடையாது. 90 டிகிரி சவுத்தும் 90 டிகிரி நார்த் என்னது? பாயிண்ட்டு. ஓகேவா? இதுக்கு நடுவில் எத்தனை கோடு இருக்கும்? 89. அந்த 89 வடக்கில் இருக்கக்கூடிய 89 கோட்டை என்னென்னு குறிப்பாங்க? வடக்குன்னு குறிக்கணும். 1 டிகிரி வடக்கு, 2 டிகிரி வடக்கு, 3 டிகிரி வடக்குன்னு குறிக்கணும். ஞாபகம் இருக்கா? அதுமாதிரி தென் அரைக்கோளத்தில் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்? 89. தென் அரைக்கோளத்தில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் என்னென்னு குறிக்கணும்? தெற்குன்னு குறிக்கணும். இங்கிலீஷில் சவுத். அந்த கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க பார்த்துருங்க, போய் பார்த்துருங்க. அடுத்தது 0 டிகிரி 1. அப்போ மொத்தம் எத்தனை கோடு இருக்குது? நூற்றி வரேன்னு சொல்லுங்கள்.
179 ப்ளஸ் 2 புள்ளி. ஓகேவா? ஒரே நிமிஷம் வந்தார். சுண்ணாம்பு பாறை வந்துட்டு தண்ணி, அது நிலத்தடி நீர் மெயினாக. சரி பார்த்தோமா? அவ்வளோதான். அது போக 2 புள்ளி, 2 டாட். 90 டிகிரி தெற்கு என்னது? தென் துருவம். 90 டிகிரி வடக்கு வட துருவம். ஓகேவா? வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 66 டிகிரி வடக்குள்ளே இருக்கிறதுக்கு பேர் என்னது? வட துருவ பகுதி. 66 டிகிரிக்கு உள்ளே இருக்கிறது ஆர்டிக் ரீஜன். சரியா? ஆர்டிக் பகுதி. அதே மாதிரி 66 டிகிரி தெற்குக்கு கீழே இருக்குல்லையா, கவர் பண்ணியிருக்குல்ல, அந்த பகுதி என்னது? அண்டார்டிக் ரீஜன், அண்டார்டிக் பகுதி, தென் துருவ பகுதி அப்படிம்பாங்க. சரியா? அந்த டேம்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். மொட்டையை யூஸ் பண்ணவே கூடாது எந்த வார்த்தையும். அதுக்கு அர்த்தம் தெரியலனா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணவே கூடாது, நிறுத்தி வச்சிடணும். டாலமி இவர் தான் முதல்ல அவங்க நாட்டுக்கு மேப் போட்டிருப்பார். கிரேக்க ரோமானிய கணித வல்லுநர். 2 நாடு பக்கத்து நாடுன்னு பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கா? நில வரைபடத்தில் அவங்க நாட்டுக்கு அச்சக்கோடுகளை அவர் தான் முதல்ல வரைகிறார். கேட்பாங்க, அது கிராஃப் மாதிரி தானே, இப்படி போகும். இந்த கோடுகளை அவங்க நாட்டுக்கு நில வரைபடத்துக்கு வரைஞ்சி மென்ஷன் பண்ணுறாரு. இப்போ கிராஃபில் என்ன வேணும்? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் 2 இருந்தால் தான் நான் ஒரு பாயிண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ண முடியும். அது மாதிரி அவங்க நாட்டில் லேண்டை குறிக்கிறதுக்காக, இடத்த குறிக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணியிருக்கார். கேட்பாங்க, அச்சக்கோடு தீர்க்க கோடுகளை முதல்ல வரைஞ்சவர் யார்? டாலமி. ஜியோகிராஃபியா அப்படின்ற நூலில் போட்டிருக்கார். ஜியோகிராஃபியா நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. யார்? டாலமி. புவியின் மையத்தில் காணப்படும். மையம்னா சென்டரில் போயிடக்கூடாது, அதான் இந்த மையம் ஈக்குவேட்டர். நிலநடுக்கோடு எனப்படும் 0 டிகிரி அச்சம் இருந்து பொருள் வரணும். புவியின் மீது கிழக்கிலிருந்து மேற்காக கிடைமட்டமாக வரையப்பட்ட கற்பனை கோடுகள் தான் அது அச்சக்கோடு. இங்கிலீஷில் லேட்டிடியூட்ஸ். இதில் 0 டிகிரி அச்சக்கோடு, அதுக்கு பேர் என்னது? நிலநடுக்கோடு. கோட்டிலிருந்து வடக்கிலும் தெற்கிலும் 90 டிகிரி வரை. ஒவ்வொரு டிகிரி கோட்டுக்கு நடுவில் கேப் எப்படி இருக்கும்? ஒரே அளவு இருக்கும். அதேமாதிரி வடக்கில் அதை போட்டிருக்காங்க. 2 அச்சக்கோட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய தூரம் எவ்வளவு? 111 கிலோமீட்டர். மாறாது. எந்த அச்சக்கோட்டுக்கு 2 அச்சங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஒரே அளவு தான் இருக்கும். பட் அச்சக்கோடுகளுடைய 2 அச்சக்கோட்டுக்கு நடுவில் கேப் எப்படி இருக்கும்? ஒரே அளவு தான் இருக்கும் எல்லா அச்சக்கோட்டுக்கு நடுவில். பட் இதெல்லாம் கேள்வி யூபிஎஸ்சியில் கேட்டிருக்கான், டிஎன்பிசியில் கேட்டிருக்கான், டிஎன்பிசியில் கூட கேட்டிருந்தான் இப்போ ரீசெண்டாக குரூப் 1, 2ல் 4லன்னு நினைக்கிறேன். இப்படி கருவுடாக இருக்கிறதுனால இந்த அச்சக்கோட்டோட நீளம் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஆமாவா? இருக்கிறதுல பெரிய அச்சக்கோடு எது சார்னா ஈக்குவேட்டர் தான். அதெல்லாம் குறைஞ்சிட்டே போகும். 90 டிகிரி அச்சம் என்னவா இருக்கும்? புள்ளி ஆயிரும், கோடு கிடையாது. வண்டியில் வந்துக்கிட்டே கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வராங்க உங்களுக்கு.
2 அச்சக்கோட்டுக்கு நடுவில் கேப் குறையாது. பட் ஈக்குவேட்டருக்கு அந்த அச்சக்கோட்டிலேருந்து அடுத்த அச்சக்கோடு என்ன ஆகும், அதோட நீளம் குறைஞ்சிக்கிட்டே வரும். வட துருவம் தென் துருவம் முன்னாடி பேசுனது தான், புரிஞ்சதான் அங்கே சொல்லியிருக்கேன். அதையும் மனப்பாடம் பண்ணாதீங்க. நிலநடுக்கோட்டிலிருந்து வட துருவம் வரை வட அரைக்கோளத்தில் கிடைமட்ட வரைப்புள்ள அச்சக்கோடுகள் வட அச்சக்கோடு, நார்தர்ன் லேட்டிடியூட்ஸ். பார்த்தோமா? அப்போ எதை நம்ம மென்ஷன் பண்ணும் பொழுது நார்த்து அல்லது வடக்குன்னு மென்ஷன் பண்ணணும். அதேமாரி நிலநடுக்கோட்டிலேருந்து தென் அரைக்கோளம் முழுவதும் வரையப்பட்ட அச்சக்கோடுகளுக்கு பேர் என்னது? தென் அச்சக்கோடுகள், சதர்ன் லேட்டிடியூட்ஸ். வட அரைக்கோளத்தில் 89, தென் அரைக்கோளத்தில் 89 அச்சக்கோடு. இடையில் ஒரு நிலநடுக்கோடு. இரு துருவங்களிலும் கோடுகள் புள்ளியாகும். சேர்த்த மொத்தம் எத்தனை? 189 அச்சங்கள். முன்னாடி பார்த்தோமா? நாங்கள் இருக்கா 181. புவியின் நடுவில் வரையப்பட்டுள்ள நிலநடுக்கோடு ஈக்குவேட்டர் மிகவும் நீளமானது. இதான் ஏதோ ஒன்று இப்போ டிஎன்பிசியில் ரீசெண்டாக கேட்டிருந்தான். இதில் நீளமான கோடு எத்தனை அப்படின்னு இதை வச்சு கேட்கல, பாலை வச்சு கேட்டான். ஆமாவா? பார்த்தீங்களா? பெருவட்டம், கிரேட் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. எது? ஈக்குவேட்டர். எப்படி அச்சக்கோடு வரைகிறாங்கன்னு சொல்கிறாங்க. 0 டிகிரி காம்பஸ் இருக்குல்ல, காம்பஸ் தானே அதுக்கு பேர். அதுக்கு பேர் என்ன? பாகைமானி. பாகைமானிக்கு இங்கிலீஷில் என்ன? ப்ரொடக்டரா? என்ன மேத்தமேட்டிஷியன்? ப்ரொடக்டரா? பாகைமானி. அதை வச்சு போடுவாங்க. ஜாமெண்ட்ரி பாக்ஸில் இருக்கும் அது. 90 டிகிரி இந்த மாதிரி இருக்குமா? அதில் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி. சரி, வட அரைக்கோளம் 0 டிகிரி நில கோட்டிலேருந்து 90 டிகிரி வரைக்கும் இருக்கிற இந்த வட அரைக்கோளம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? நம்ம எங்கே இருக்கோம் இப்போ? வட அரைக்கோளமா தென் அரைக்கோளமா? வட அரைக்கோளம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடம் நார்தர்ன் ஹெமிஸ்பியர். அதே மாதிரி தென் அரைக்கோளம் முன்னாடி பார்த்துருப்போம். தென் அரைக்கோளத்தில் இப்போ தென் அரைக்கோளத்தில் என்ன கிளைமேட் இருக்குன்னு, சம்மரா வின்டரா, குளிர்காலமாக கோடை காலமாக? தென் அரைக்கோளத்தில் நான் கேட்குறது தான் அங்கே கேள்வியாக வரும், பார்த்துக்கோங்க. அது வேறு மாதிரி அப்ளைடில் கேட்பான். நம்ம வட அரைக்கோளத்தில் குளிராக இருந்தால் தென் அரைக்கோளத்தில் என்னது? கோடை காலம். பார்த்தோமா? தென் அரைக்கோளத்தில் குளிராக இருந்தால் வட அரைக்கோளத்தில் கோடை காலம். இங்கே வின்டராக இருந்தால் இங்கே சம்மர், இங்கே சம்மராக இருந்தால் இங்கே வின்டர். என்ன காரணம்? புவி தன் அச்சில் 23 டிகிரி சாய்வா சூரியனை சுற்றிட்டு வர்றது, அதுதான் காரணம். இது தென் அரைக்கோளம். இதை பற்றி ஒரு ஃபேக்ட் பார்த்துருப்போம். நிலப்பரப்பு எங்கே அதிகமாக இருக்குது? வட அரைக்கோளத்தில். தென் அரைக்கோளத்தில் நீர்ப்பரப்பு. அது தேவையில்ல, அதை விட்டுருங்க. அதை 4 வச்சு சொல்லுவான். நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் 6 கிளைமேட்டு. சரியா? 0 டிகிரி நில, அது ஓகே. இந்தியா எந்த அரைக்கோளத்தில் இருக்குது? வட அரைக்கோளத்தில் இருக்குது. முக்கிய அச்சங்கள் முன்னாடியே பார்த்துட்டோம். 0 டிகிரி, 23 டிகிரி வடக்கு தெற்கு, 66 டிகிரி வடக்கு தெற்கு, அப்புறம் 90 டிகிரி தெற்கு, 90 டிகிரி வடக்கு. ஏன் அவங்களாம் முக்கியம்? கிளைமேட்டு
சூரிய ஒளியோட கோணம் இந்த 23 டிகிரியிலேருந்து 23 டிகிரி வரைக்கும் எப்படி இருக்கும்? எப்பயுமே அதிகமாக இருக்கும். அதனால் இது வெப்பம் அதிகமாக இருக்கும். ஸோ வெப்பமண்டலம். பார்த்தோமா? என்ன ஜோனு? டோரிட் ஜோனா? டோரிட் ஜோன் அப்படின்னு பார்த்தோமா இல்லையா? வெப்பமண்டலம் தமிழில், அயனமண்டலம், டிராபிக்கல் ரீஜன், எப்படி வேணாலும் சொல்லலாம். டோரிட் ஜோன். அடுத்து 23லேருந்து 66 வட அரைக்கோளம். தென் அரைக்கோளத்து 23லேருந்து 66 என்னது? மிதவெப்ப மண்டலம். 66க்கு மேலேயும் 66 கீழேயும் என்னது? குளிர் மண்டலம். என்ன காரணம்? சூரிய ஒளி நிறைய நாளுக்கு வராது. அப்படியே வந்தாலும் எப்படி இருக்கும்? ஸ்லாண்டிங்காக போயிடும். இப்படி தரையில் படாது. தரையில் பட்டாதான் தரை ஹீட்டாகி வெப்பத்தை வெளிப்படுத்தும். வளிமண்டலம் ஹீட்டாகவும் வெப்பமண்டலமாக இருக்கும். தரையிலே படாது. அதுமாதிரி கோணம் எப்படி இருக்கும்? 0 டிகிரியில் அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த கதையெல்லாம் அங்கேயே பேசிட்டோம் நிறையா. அடுத்து பாருங்கள், தாளச்சங்கள்னு சொல்லுவாங்க. லோ லேட்டிடியூட்ஸ். 0 டிகிரியிலேருந்து 23 வரைக்கும் இருக்கிறது என்னது? தாளச்சங்கள். லோ லேட்டிடியூட்ஸ் பார்த்தோமா? ஏதோ இந்த டேம் எங்கே யூஸ் பண்ணோம்? கடல் நீரோட்டம். கடலில் வெப்ப நீரோட்டம் எந்த அச்சத்துலேருந்து எந்த அச்சத்தை நோக்கி போகும்? தாழ் அச்சங்களிலிருந்து உயர் அச்சத்தை நோக்கி செல்லும். பார்த்தோமா? லோ லேட்டிடியூட்ஸ்லேருந்து ஹை லேட்டிடியூட்ஸ் நோக்கி போகும். அதே குளிர் நீரோட்டம் எங்கேருந்து எங்கே வரும்? உயர் அச்சத்திலிருந்து தாழ் அச்சத்தை நோக்கி வரும். கண்டத்தோட எந்த திசையில் வரும்? எந்த கரையில் வரும்? கிழக்கு கரையா மேற்கு கரையா? மேற்கில் என்ன இது? குளிர் நீரோட்டம் எல்லா கண்டத்தோட மேற்கு கடற்கரையில் போகும். வெப்ப நீரோட்டம் கிழக்கு கடற்கரையில். சரியா? அதோட கதையெல்லாம் பேசியிருக்கோம். அடுத்து ரீகால் பண்ணிக்கோங்க. மிடில் லேட்டிடியூட்ஸ். இது வந்து மிடில் லேட்டிடியூட்ஸ். மேப் எடுத்து பார்த்துக்கணும், எந்த நாடு எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜியாகிரஃபி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் உங்களுக்கு இருக்கும். அடுத்து 66லேருந்து 90 வரைக்கும் வட அரைக்கோளம், தென் அரைக்கோளம், அதெல்லாம் ஹை லேட்டிடியூட்ஸ். புவி தனது அச்சில் 23 டிகிரியில் சாய்ந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகிறது. அவ்வாறு சுற்றி வரும்பொழுது சூரிய கதிர்கள் புவியில் விழுகின்ற கோணத்தின் அடிப்படையில் கோணம் மாறுபடும். ஆமாவா? சூரிய ஒளியோட கோணம், பூமியில் விலகக்கூடிய சூரிய ஒளியோட கோணம் அதிகமாக இருந்தால் அங்கே வெப்பம் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். கோணம் குறைய குறைய வெப்பம் குறையும். சூரிய கதிர் புவியின் மீது விழுகின்ற பொழுது கதிர்கள் அனைத்து இடங்களிலும் சமமாக விழுவதில்லை. நிலநடுக்கோட்டு பகுதியில் செங்குத்தாகும். துருவ பகுதி நோக்கி செல்ல செல்ல அதோட கோணம் இருக்குல்லையா, அதான் சாய்ந்த நிலையில் விழுகிறது. இதை பற்றி முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. புவி முழுவதும் சீரான வெப்பநிலை காணப்படுவதில்லை. எதனால் கோணம் மாறுபடுறதுனால பூமி முழுவதும் வெப்பநிலை ஒரே மாதிரி இருக்காது. மிதவெப்ப மண்டலம், டெம்பரேட் ரீஜன், இது ரெண்டும். இது டிராபிக்கல் ரீஜன் அல்லது டோரிட் ரீஜன். அடுத்தது குளிர் மண்டலம். இதுவும் வெப்பமண்டலம், டோரிட் ஜோன், டிராபிக்கல் ரீஜன் வச்சுக்கலாம். செங்குத்தா அதிகமாக இருக்கும். செங்குத்தானில் கோணம் வந்து வருஷத்தில் குறைஞ்சது 2 தடவை, குறைஞ்சது அதிகபட்சமாக 2 தடவை செங்குத்தாக விடுங்க. மற்ற நாள்லாம் கோணம் அதிகமாகவே இருக்கும். செங்குத்தானா எத்தனை டிகிரி? 90 டிகிரி. செங்குத்தானா என்னது? 90 டிகிரி. கற்பனை பண்ணுங்க. வெப்பமண்டலம், டோரிட் ஜோன் அல்லது டிராபிக்கல் ரீஜன். அடுத்து மிதவெப்ப மண்டலம்.
வட அரைக்கோளத்தில் 23 66, தென் அரைக்கோளத்தில் 23 66. கருவிடா மாறிடுச்சா? அப்போ ஆங்கிள் குறையும். இங்கேயோட சூரிய ஒளியோட ஆங்கிள் கம்மி. அப்போ மிதமான வெப்பம்தான் இருக்கும். ஸோ மித வெப்ப மண்டலம். இங்கிலீஷில் டெம்பரேட் ரீஜன். குளிர் மண்டலம், ஃப்ரிஜிட் ஜோன். அறுபத்தாறிலிருந்து அதுக்குள்ளே எல்லா பகுதியும் 2-3 தடவை ரிவிஷன் ஆயிடுச்சு. புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிங்கன்னா அவ்வளோதான். டக்குன்னு அப்படியே கிளாஸ் அட்டன் பண்ணால் போதும், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே. சூரிய ஒளியோட கோணம் ரொம்ப கம்மி வருடம் முழுவதும். ஸோ அது என்னது? குளிர் மண்டலம், ஃப்ரிஜிட் ஜோன். அச்சரேகை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. பட் தமிழில், தூய தமிழில் வந்து அகலாங்காமா. இதை கூட கேட்பான், பார்த்துக்கோங்க. தீர்க்க ரேகை நெட்டாங்கு, பூமத்திய ரேகை நிலநடு வரை, கடகரேகைக்கு கடக வரை, மகர ரேகைக்கு மகர வரை. தீர்க்கக்கோடு என்ன? தீர்க்கக்கோடு 0 டிகிரியா? இந்த மாதிரி செங்குத்தா பூமி மேலே வட துருவத்திலேருந்து தென் துருவம் வரை என்னாவது கோடு வரைகிறாங்க. சரியா? இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். 2 தீர்க்க கோடுக்கு நடுவில் கேப்பு ஈக்குவேட்டரில் அதிகமாக இருக்கும். டுவர்ட்ஸ் போல் துருவத்தை நோக்கி போப்பேன்னா அவன் கேப்பு குறைஞ்சி துருவத்து லெவலாக இருக்கும், கேப்பே இருக்காது, 0 ஆயிடும். என்ன காரணம் சார்? கேள்வி இது யூபிஎஸ்சியில் எனக்கு தெரிஞ்சு 10-13 என்னமோ ஒரு வருஷத்தில் வந்துருந்தது. ஏன் காரணம் என்ன அப்படின்னு அது இது இப்படி கேட்கல, இந்தியாவோட எல்லைகளை வச்சு கேட்டிருந்தாங்க. அது இது புரிஞ்சிருந்தால் அது ஈஸி, ஒன்றுமே கிடையாது. ஐயோ இந்த கேள்வியை காணும்னு தேடிட்டு இருப்பான். புரிஞ்சு வச்சுருந்தாக்கா ஆன்சர். லாங்கிடியூட்ஸ் தீர்க்கக்கோடு, வடக்கு தெற்காக செங்குத்தாக வெர்டிக்கல் வரையப்பட்டுள்ள கற்பனை கோடு தீர்க்கக்கோடு அல்லது மெரிடியன். வட துருவத்தில் ஆரம்பித்து தென் துருவம் வரைக்கும் இருக்கும். அரை வட்டக்கோடு, முழு வட்டம் கிடையாது. சரியா? அதாவது ஒரு நிமிஷம் இருங்க, இந்த கதையெல்லாம் அன்றைக்கே சொல்லியிருப்பேன். இது இங்கேருந்து ஆரம்பிச்சுன்னா ஒரு ரவுண்ட் அடித்து ஃபுல்லாக வந்துடும். பட் தீர்க்கக்கோடு இருக்குல்லையா, அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆச்சுன்னா இங்கே வந்து முடிஞ்சிடும். அதான் அரை வட்டம், முழு வட்டம் கிடையாது. அச்சக்கோடு தானே அது முழு வட்டம். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சு வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த இருக்கா 66 டிகிரி வடக்கு ஒரு ரவுண்டு ஃபுல்லாக. இந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் தான் இதெல்லாம், அதோட நம்பர்ஸ். இதில் முக்கியமான தீர்க்கக்கோடு 2 இருக்குது. ஸ்டார்டிங் பாயிண்ட் முதன்மை தீர்க்கம், ப்ரைம் மெரிடியன் இங்கிலீஷில். ஸ்டார்டிங் பாயிண்ட், ப்ரைம்னா என்ன அர்த்தம்? ஸ்டார்ட் ஆகிற இடம். இந்த முதன்மை தீர்க்கம். இந்த மஞ்சள் கலர் இருக்கா, இங்கே இங்கிலாந்து மேலே போகும். கிரீன்விச்ன்ற ஒரு நகரம் இங்கிலாந்து மேலே, இங்கிலாந்து பக்கத்தில். அங்கே தான் பிரிட்டிஷ்காரனுடைய இந்த வானியல் ஆய்வு மையம் இருந்துச்சு.
அதனால் அந்த எங்கே கிரீன்விச்ன்ற நகரம். அதனால் அந்த முதன்மை தீர்க்கம் இருக்குல்லையே, அதுக்கு இன்னொரு பேர் என்னது கிரீன்விச் தீர்க்கம், கிரீன்விச் கோடும்பாங்க. இதுக்கு அப்படி ஆப்போசிட்டு அந்த பக்கம். முழு வட்டத்தினுடைய கோணம் எவ்வளவு? 360. அப்போ 180வது கோடு. பிரைம் மெரிடியனுக்கு 0 டிகிரி தீர்க்கம், லாங்கிடியூட் அப்படிவாங்க. 180வது அதில் பாதியாக 360, பாதியாக 180, அப்படி ஆப்போசிட் அந்த எண்டு போனீங்கன்னா இதுதான் 180வது கோடு. இந்த 2 கோடு தான் ரொம்ப முக்கியமானது. 0 டிகிரி தீர்க்கம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தோம்? பிரைம் மெரிடியன், முதன்மை தீர்க்கம்னு பார்த்தோம். 180வது கோடு இருக்குல்ல, அப்படியே ஆப்போசிட்டு பாதி உருண்டை, அதுக்கு பேர் நாள் கோடு அப்படிம்பாங்க. நாளை வந்து கால்குலேட் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணுறது இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டேட் லைன் அப்படிம்பாங்க. இங்கேருந்து கிழக்காக 180 டிகிரி வரை 180 கோடுகளும், 180 கோடு கிடையாது, 179 கோடு தான். மேற்காக 180 டிகிரி வரை 179 கோடு. சரியா? 179. அங்கேருந்து கிழக்கில் 179 கோடு பாருங்க. இங்கேருந்து இது வரைக்கும் 179 தான். அதேமாரி இது மேற்கில் 179 கோடு. கிழக்கில் இருக்கக்கூடிய இந்த பாட்டுக்கு பேர் கிழக்கு அரைக்கோளம் அப்படிம்பாங்க. பூமி முழுவதும் 180 டிகிரி இருக்கு இல்லையா தீர்க்கம், அது 0 டிகிரி தீர்க்கம். ரெண்டாக சமமாக வெட்டினீங்கன்னா இது கிழக்கு அரைக்கோளம். முதன்மை தீர்க்கத்துக்கு கிழக்கில் இருக்கிறனால கிழக்கு அரைக்கோளம், முதன்மை தீர்க்கத்துக்கு மேற்கில் இருக்கிறனால மேற்கு அரைக்கோளம். இங்கிலீஷில் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர், வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். புரியுதா? ரைட். இப்போ ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் 1 2 3 பார்த்தீங்கன்னா 179 கோடு இருக்கும். வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் 1 2 3 179 கோடு இருக்கும். அப்புறம் 0 டிகிரி ஒரு கோடு, 180 டிகிரி ஒரு கோடு. ஸோ டோட்டலாக 360 கோடு இருக்கும். ஓகேவா? அதான் போட்டிருக்கான், தப்பாக போட்டிருக்கான். கிழக்கு அரைக்கோளத்தில் 179, மேற்கு அரைக்கோளத்தில் 179. 0 டிகிரி 1, 180 டிகிரி 1. இப்போ டோட்டலாக எத்தனை கோடு வரும்? 360 கோடு வரும். இதில் கிழக்கு அரைக்கோளத்தில் இருக்கக்கூடிய கோடெல்லாம் 1 டிகிரி கிழக்கு, 2 டிகிரி கிழக்குன்னு மென்ஷன் பண்ணணும். 3 டிகிரி கிழக்கு, இங்கிலீஷில் ஈஸ்ட். கிழக்கு அரைக்கோளத்தில் இருக்கிறதெல்லாம். அதுமாதிரி மேற்கு அரைக்கோளத்தில் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணணும்? 1 டிகிரி மேற்கு, 2 டிகிரி மேற்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். 0 டிகிரி மென்ஷன் பண்ண தேவையில்லை, அது காமன். 180வது டிகிரி என்ன பண்ண தேவையில்ல, மென்ஷன் பண்ணக்கூடாது, காமன். ஓகேவா? ரைட். நம்ம கேட்பாங்க தீர்க்க கோடுகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. எத்தனை? லாங்கிடியூடு மட்டும் எத்தனை? 360. அதில் முதன்மை தீர்க்க எது அப்படின்னு கேட்பாங்க. 0 டிகிரி. நாள் கோடு எதுன்னு கேட்பாங்க. 180 டிகிரி தீர்க்கம்னு சொல்லணும். ஆனால் அச்சக்கோட்லேயும் 180 வரலாம், 180 வராதா, இருந்தாலும் பரவாயில்ல, தீர்க்கம்னு சொல்லணும். லாங்கிடியூட் 180 டிகிரி லாங்கிடியூட் தான் நாள் கோடு. அங்கே இருந்தால் டேட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. பார்ப்போம், அதை பற்றி பார்ப்போம். இந்த பாருங்க, இதான் அது 180 டிகிரி தீர்க்கம். அதெல்லாம் ரஷ்யா. ஆமாம், ரஷ்யா தான். ரஷ்யா, நியூசிலாந்து அதுக்கு பக்கத்தில் இருக்குது. இங்கே பாருங்க, நியூசிலாண்டு இது. இங்கே தான் நாள் ஸ்டார்ட் ஆகும். ஜப்பான் படித்து வச்சுருப்பீங்க. அங்கே அவன் கொடுத்துருந்த 4 நாட்டில் ஜப்பான் இருந்துச்சு. மற்ற நாடுகள்லாம் இதுக்கு பின்னாடி வந்த நாடுகள். சரியா? சூரியன் உதிக்கி நாடு
அப்படின்னா ஜப்பான் கிடையாது, எது நியூசிலாந்து தான் ஃபஸ்ட்டு. ஆ ஆ ரஷ்யா தான், ரஷ்யா. அது இருந்துச்சுன்னா ரஷ்யா தான் எடுக்கணும். அதேமாரி இந்த கோடு என்ன ஆகுனா வளைஞ்சி வளைஞ்சி தான் வரும். இதெல்லாம் கேள்வி. ஏன் 180 டிகிரி 4 கோடு இருக்குல்ல, அது ஏன் வளைஞ்சி வளைஞ்சி வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. திங்க் பண்ணுங்கள். குரூப் 1 குரூப் 2 யூபிஎஸ்சி எழுதுகிறவங்களாம். ரைட். ஏன்னு யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். எத்தனாவது புக்கில் இருக்குது? 6வது புக்கில் இருக்குது. நான் சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவ்வளோதான். நான் எக்ஸ்ட்ராலாம் உங்களுக்கு சொல்லித்தரல, சரியா? ஆமாம். நிறைய பேர் போய் சொல்லிக்கிறாங்க, சார் நிறையா சொல்லித்தராரு, அங்கே 6வதில் இருக்கிறது சொல்லித்தரேன், அவ்வளோதான். இந்த கோடு எல்லாம் அங்கே போய் சேருது, துருவ பகுதியில் போய் ஒரே பாயிண்டில் சேரும். அடுத்தது 0 டிகிரியிலிருந்து கிழக்காக உள்ள 180 தீர்க்க கோடும் மேற்காக உள்ள 180 கோடும் வெவ்வேறான கோடுகள் அல்ல. என்ன சொல்ல வரான்? என்ன சொல்ல வரான்னு தெரில, அதை விட்டுருங்க. 0 டிகிரியிலிருந்து 180 டிகிரி கிழக்கு வரை வரையப்பட்டுள்ள தீர்க்க கோடுகள் கிழக்கு தீர்க்க கோடுகள். மொத்தம் எத்தனை இருக்கும்? 1 2 3ன்னு 179 கோடு இருக்கும். அடுத்தது 0 டிகிரியிலேருந்து மேற்கு வரை 180 வரைக்கும் பரவி இருக்கிறது என்னது? மேற்கு தீர்க்க கோடுகள், வெஸ்டர்ன் லாங்கிடியூட்ஸ். இது ஈஸ்டர்ன் லாங்கிடியூட்ஸ். அதான் சொல்கிறேன். என்ன சொல்ல வரான்னா அங்கே பாருங்கள். இப்போது இது வந்துட்டு 0 டிகிரியாக இருக்குது. ஆமாம், 0 டிகிரி தீர்க்க கோடு. இது 180 டிகிரி இருக்கும். ரெண்டையும் ஒன்றா சேர்த்தனா ஒரு வட்டம் மாதிரி வந்துடும். ஓகேவா? எல்லா வட்டமும் ஒரே லென்த்து தான் இருக்குது, அதில் மாற்றம் கிடையாது. பட் 2 தீர்க்க கோட்டுக்கு நடுவில் கேப் என்னவாக இருக்கும்? பூமத்திய ரேகை பகுதியில் அதிகமாக இருக்கும். அப்படியே துருவத்தை நோக்கி போகப்போ நான் 2க்கு நடுவில் கேப்பு குறைஞ்சிட்டே வரும். துருவத்தில் 0, 2 கோட்டுக்கு நடுவில் கேப்பே இருக்காது, ஒரே இடத்துல போய் சேர்ந்துடும். ஒரு பெருவட்டம் உருவாகுது, அதான் சொல்கிறான். படமாக பார்த்துட்டோம். தீர்க்க கோடுகள் புவியின் நிலக்கட்டு பகுதியில் 111 கிலோமீட்டர், மாற்றம் கிடையாது. 45 டிகிரி 90 டிகிரிக்கு நடுவில் இருக்குல்ல, 0லேருந்து 90 ரெண்டுக்கு நடுவில் எவ்வளோ? 45 டிகிரி அச்சப்பகுதியில் 79 கிலோமீட்டர் இருக்கும். துருவ பகுதியில் இடைவெளி இன்றியும் காணப்படும். ஏன்னா பூமி கருகுடாக இருக்குது, அதான் காரணம். சரியா? இந்த இடத்துல 111 இது 45 டிகிரி. இந்த இடத்துல எவ்வளோ இருக்குமாம்மா? 79 கிலோமீட்டர் தான் இருக்கும் 2 கோட்டுக்கு நடுவில். துருவ பகுதியில் எவ்வளவு? 0, கேப் இருக்காது. எல்லாம் கேட்பாங்க, படமாக பார்த்துக்கோங்க. இதான் 0 டிகிரி இப்படி வந்தால் 180 டிகிரி தீர்க்க கோடு. இதை நமக்கு வேணாம், விட்டுருங்க. இது கிழக்கு தீர்க்கம், அது மேற்கு தீர்க்கம். இங்கே அகலமாக இருக்குது, துருவ பகுதியில் போய் ஒரே பாயிண்டாக சேர்ந்துடும், அவ்வளோதான். 2 தீர்க்க கோட்டை இணைச்சிங்கன்னா ஒரு முழு வட்டம் கிடைக்கும். ஓகேவா? இதுதான் 0 டிகிரி. 180 டிகிரியை வெட்டி பிரித்து வச்சுருக்காங்க. 180 டிகிரி கோடு இருக்குல்ல, அதை அந்த இடத்த வெட்டி பிரித்து வச்சுருக்காங்க. 2 டைமென்ஷனில் மாற்றிருக்காங்க. மேப்லாம் பாருங்கள், இப்படி தான் இருக்கும், 2 டைமென்ஷன். இந்த பக்கம் என்ன கடல்? பசிபிக். இதுவும் பசிபிக் தான்.
இப்போ இதுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடியலாம் கிழக்கு அரைக்கோளம். கிழக்கு அரைக்கோளத்தில் எந்தெந்த நாடுகள் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. வரும் பின்னாடி வரும் கண்டத்தை பற்றி பார்க்குறப்போ. எந்தெந்த கண்டம் இருக்குது கிழக்கு அரைக்கோளத்தில்? ஆசியா, ஐரோப்பாவில் 90% கொஞ்சோண்டு தான் போகுது. அப்புறம் யார்? ஆப்பிரிக்காவிலையும் முக்கால்வாசி. அப்புறம் ஆஸ்திரேலியா, ஓசியானியா தீவுகள். மேற்கு அரைக்கோளத்தில் யார் யார் இருக்கா? வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா. ஓகேவா? அதே அண்டார்டிகா, அது பாதி பாதி, இதில் பாதி இருக்குது, அதில் பாதி இருக்குது. ஜீரோ டிகிரி திருக்கோட்டிலேருந்து 150 வரைக்கும் கிழக்கு அரைக்கோளம், ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். இங்கிலீஷில் என்னது? ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். ஹெமி அப்படின்னா பாதின்னு அர்த்தம். செமி இருக்கு இல்லையா? செமினா பாதி. செமிஸ்பியர்னால் ஒரு மாதிரி இருக்குன்ட்டு ஹெமியாக மாற்றிட்டானுங்க, ஹெமிஸ்பியர். இங்கிலீஷ் மீடியம் கவனிங்க. அடுத்து மேற்கு அரைக்கோளம். அவ்வளோதான். முக்கிய தீர்க்க கோடுகள். முதன்மை தீர்க்கம் பிரைம் மெரிடியன். 180வது என்னது? நாள் கோடு. பிரைம் மெரிடியனுக்கு இன்னொரு பேர் என்னது? கிரீன்விச். முதன்மை தீர்க்கம். கிரீன்விச் நகரம் அங்கே அதெல்லாம் இருக்குது. இங்கிலாந்து, பிரிட்டன் இருக்குல்ல, அது. அவ்வளோதான். இது பார்த்தீங்களா? இன்டர்நேஷ்னல் டேட் லைன் சொன்னால இப்படி மாற்றி மாற்றி தான் போட்டிருக்காங்க. என்ன காரணம் சார் அப்படின்னா, இப்போ ரஷ்யா, இது வந்து ரஷ்யாவுக்கு சொந்தம். பதில் இங்கே சொல்லிடுறேன். இது ரஷ்யாவுக்கு சொந்தமாக. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ரஷ்யா கொஞ்சம் பிரியும். அப்போ இந்த நாட்டில் ஒரு இன்றைக்கி தேதி வந்துட்டு, இன்றைக்கி தேதி என்ன? 5. நம்ம ஊரில் 5 இருக்குது, இங்கே வந்து 4 இருக்கும். இங்கே 4 இருக்கும். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். பார்ப்போம். அப்போ ரஷ்யாவில் பிரச்சனை. அதனால தான் என்ன பண்ணிட்டான், அப்படி வளைஞ்சிக்கிட்டானுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சில தீவுகள்லாம் வந்து இங்கே யூஎஸ்ஏக்கு சொந்தமாக இருக்கும். அதனால் அந்த கோட்டை அப்படி வளைச்சி கொண்டு போயிட்டான். அப்புறம் இங்கே ஒரு சில தீவுகள்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் இங்கே உள்ள தீவுகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நாடாக இருக்கும். ஸோ அவங்க எதெல்லாமோ அவங்கள இந்த பக்கம் எழுதுக்கிட்டாங்க. ஐஏஎஸில் கொஸ்டின் இது, யூபிஎஸ்சியில். சரியா? இந்த நாள் கோடு, அதாவது 180 டிகிரி அடித்தோம், நேராக இல்லாமல் எதுக்கு வளைஞ்சு போகுது? 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். எங்கே இருக்குது பதில்? 6வது புக்கில் இருக்குது பதில். சரியா? ரைட். இங்கிலாந்து நாட்டின் பிரேக் எடுத்துக்கலாமா? பிரேக் எடுத்துக்கோங்க. ரைட். கிரீன்விச் கோடு. பிரைம் மெரிடியனுக்கு இன்னொரு பேர் என்ன? கிரீன்விச் கோடு. இந்த கிரீன்விச்ன்ற நகரத்து மேலே வர்றதுனால அந்த பேர். இதுக்கு இந்த பக்கம் கிழக்கு அரைக்கோளம், இந்த பக்கம் மேற்கு அரைக்கோளம். இதான் வந்து என்னது? நாள் கோடு. இன்றைக்கி நாள் இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஜப்பான் இங்கே இருக்குது. ஜப்பானுக்கு முன்னாடி எங்கே வந்துடும்? இங்கே ரஷ்யா, இங்கே நியூசிலாந்துலாம் வந்துடும். ரஷ்யாவுக்கு அப்புறம் நியூசிலாந்து. சரியா? லண்டனுக்கு அருகில் உள்ள கிரீன்விச் என்னும் இடத்தில் ராயல் வானியல் ஆய்வு மையம், அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி. ராயல்னால் இந்த, ஏன்னா உலகம் ஃபுல்லாக இங்கிலீஷ்காரன் தான் ஆட்சி செஞ்சானுங்க நிறையா நாடுகளை. அதனால் அவனோட வானியல் ஆய்வு மையத்துக்கு மேலே போகக்கூடிய கோட்டை அந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க. 1884 அங்கே முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா வச்சுக்கோங்க, இப்போ அச்சக்கோடுனா என்ன அர்த்தம்? சென்டரில் உள்ள கோடை எடுத்துக்கிட்டோம், ஸ்டார்டிங் பாயிண்டை வச்சு மேலே கீழே போட்டோம். தீர்க்க கோடு எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால் எல்லோரும் ஒரு மனதாக முடிவு எடுத்து அதை எடுத்துக்கிறாங்க. இது ஃபேக்ட், இதை கேட்க மாட்டாங்க. 0 டிகிரி என வரையறுக்கப்பட்டு. இன்னொரு பேர் என்னது? முதன்மை தீர்க்கம், பிரைம் மெரிடியன். கிரீன்விச் நகரத்தின் வெளியே செய்கிறதுனால அதுக்கு பேர் என்னது? கிரீன்விச் தீர்க்க கோடு, கிரீன்விச் மெரிடியன்.
பன்னாட்டு தேதி கோடு அப்படியே 180வது கோடு. அதே நாள் நிர்ணயிக்கிறாங்க. பசிபிக் பெருங்கடலில் அலாஸ்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் பேரிங் நீர்ச்சந்தி வழியாக செல்கிறது. சரியா? இந்த இடம் பேரிங் நீர்ச்சந்தி. நீர்ச்சந்தினா என்னது? ஸ்ட்ரைட்டு, பேரிங் ஸ்ட்ரைட். 2 பெரிய நீர்ப்பரப்பை இணைக்கக்கூடிய சின்ன வாட்டர் பாடி. இது ரஷ்யா, இது அலாஸ்கா. இந்த இடத்துல வந்து ஒரு கட்டடிச்சு போக முடியும். ஒருவர் மேற்கிலிருந்து கிழக்காக இக்கோட்டு பகுதியை கடந்தால் 1 நாள் குறையும். நோட் பண்ணிக்கங்க. இன்னைக்கு தேதி என்ன? 5ஆம் தேதி, டிசம்பர் 5. இங்கே இருந்தால் டிசம்பர் 5 ஸ்டார்ட் ஆகிருக்கும். டிசம்பர் 5 வந்துக்கிட்டே இருக்கு. சூரியன் இங்கேருந்து போகிற மாதிரி. அப்போ இங்கே டிசம்பர் 5 இருக்கும். இங்கேருந்து தாண்டி இங்கே போயிட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? 4. அதே எங்கே இருக்கீங்க? இந்த 4 கோட்டுக்கு கிழக்கில். அங்கே டிசம்பர் 4 இருக்குது. இங்கே வந்தீங்க அப்படின்னா இருக்கும் 5 இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. தேதி இங்கே தான் நிர்ணயிக்கிறாங்க. மாறாக கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நடந்தால் 1 நாள் கூடும். இங்கேருந்து இங்கே வந்தால் கூடும். மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி போனால் 1 நாள் குறையும். பன்னாட்டு தேதி கோடு வளைந்து செல்வதற்கு காரணம் இது. நேராக சென்றால் ஒரே நாட்டிற்குள் 2 குழப்பம் சொன்னா இல்லையா? இப்படி வந்திருந்தா ரஷ்யா இங்கே வேறு தேதியாக இருக்குது, இங்கே வேறு தேதியாக இருக்குது. இந்த குழப்பத்தினை தவிர்ப்பதற்காக இக்கோடு வளைஞ்சு வரையப்படுது, வளைத்து வரையப்படுகிறது. ரஷ்யாவுக்கு இதுலேருந்து கூட கேட்டுருவானுங்க. இதெல்லாம் இந்த தீவுகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே நாடாக இருக்கும். பிஜி, டோங்கோ, கெர்மாடக் தீவுகள், இதெல்லாம் சாலமன் தீவு, கிரிபாத்தி, மார்ஷல் தீவு எல்லாம் ஒரே நாடு. அதனால் வளைச்சி போட்டாங்க இப்படி. எர்த் கிரிட் இது மேலே போடுறது. அச்சக்கோடு தீர்க்க கோட்டை வச்சு என்ன பண்ணலாம்? லேட்டிடியூட் லாங்கிடியூட வச்சு ஒரு இடத்த லொக்கேட் பண்ணலாம். சேலமா பார்த்துருப்போம், அன்றைக்கே சொல்லி நடத்தியாச்சு. அதனால் பார்த்துக்கோங்க. சேலத்தோட லொக்கேஷன் லேட்டிடியூட் லாங்கிடியூட் படம்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த சேலத்தோட லொக்கேஷன். நார்த்துன்னு போட்டால் என்னது? வட அரைக்கோளம். ஈஸ்ட்னு போட்டால் கிழக்கு அரைக்கோளம். சேலம். இங்கே தான் சேலம் இருக்குது. இதான் ஈக்குவேட்டர். கொஞ்சம் மேலே போகணும், மறைஞ்சிட்டேன். ஆமாம், இங்கேருந்து 0 டிகிரியா 1, 2, 3 நாள் போனால் 11 டிகிரி கோடு. ஃபுல்லாக 11 டிகிரி கோடு தான். வடக்குன்னு போட்டுறதுனால இங்கேருந்து வடக்கில் வரும். தெற்குன்னு போட்டு தான் இங்கே போயிடும். இந்த கோட்டை குறிக்கும். ஓகேவா? ரைட். படம்லாம் பார்த்துருப்பீங்க. பேராண்மை, அப்புறம் வலிமையா. இப்போ கூட அஜித் ஒரு படத்தில் டெல்லி மேலே பாம்பு போட பார்ப்பானுங்க. அவர் போய் என்ன பண்ணுவார்? அதை எதை மாற்றுவார்? அதை தான் மாற்றி விடுவார். அடுத்தது தீர்க்க கோடு பார்த்தீங்கன்னா 78.14 ஈஸ்ட். இது 0 டிகிரியா அப்படியே வந்தோம்னா 78.14. இது ஃபுல்லாக
2 கோடு சந்திக்கிற இடம் தான் என்னது சேலம். இது 2 வச்சு தான் இப்போ நீங்கள் உங்களுக்கு ரூட்லாம் காமிக்குதா மேப்பு, கூகுள் மேப் எல்லாமே இது வச்சு தான். இது எல்லாம் சேட்டலைட்லாம் அங்கங்கெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வச்சு நீங்கள் எங்கே போகிறீங்க வரீங்க உங்கள் லொக்கேஷனு எல்லாமே எல்லாம் என்ன ஆயிடுச்சு, பயங்கர ஒரு கார்பரேட் கொள்ளையடிக்கிறதுக்கு நல்ல வசதியாக போயிடுச்சு. ஆமாவா, எல்லா பொருளும் ஆன்லைனில் வந்துடுது. ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம், அவங்க பொருள் எங்கே இருக்குது என்ன இருக்குது வரைக்கும் போய் எடுத்துடலாம். கிரிட் லைன்ஸ், புவி வலைப்பின்னல். இதை முதல்ல வரைஞ்சவர் யார்? தாலமி. மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள அச்சக்கோட்டு பரவலும் தீர்க்க கோட்டு பரவலும் தேவைப்படும். ரொம்ப துல்லியமாக போட்டிருக்கான் பாருங்க. அங்கே 11.6643 டிகிரி நார்த்து, 78.1460 எக்ஸாக்டாக சேலம் அடிச்சதுன்னா முடிஞ்சது கதை. சேலத்தை காலி பண்ணால் என்ன பண்ணலாம், ராக்கெட்டில் லேட்டிடியூட் லாங்கிடியூடை ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புனாங்கனாக்கா இங்கே வந்து போட்டுருக்குண்டா. தீர்க்க கோடை மட்டும் வச்சு என்ன கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோம், நேரம் கணக்கிடலாம். அங்கே லைட்டாக சொல்லியிருப்பேன், கவனிங்க. மொத்தம் எத்தனை தீர்க்க கோடு இருக்குது? 360 இங்கேருந்து இது வரைக்கும். ஒரு நாள் அப்படிங்கிறது எவ்வளோ நேரம்? வேறு எப்படி சொல்லலாம், 360 டிகிரி, 360 கோடு தீர்க்க கோடு. சரியா? ஒரு நாள்லாம் என்னது, பூமி தன்னை தானே ஒரு ரவுண்டு அடிக்கிறது, அதானது ஒரு நாள். அதுக்கு எடுத்துக்கிற டைம் தான் எவ்வளவு? 24 நாள். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ எப்படி வச்சுக்கலாமா, சூரியன் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி வந்து போய் முடியும். அதான் வந்து என்னது 24 நாள். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, திரும்ப போய் முடியுது. அங்கே முடிகிறது எங்கே, திரும்ப இங்கே ஸ்டார்ட் ஆகும். அப்போ 24 மணி நேரத்தில் எத்தனை கோடை கிராஸ் பண்ணுது? 360 டிகிரி கிராஸ் பண்ணுது. அப்போ 1 ஹவரில் எத்தனை கிராஸ் பண்ணும்? 1 ஹவரில் எத்தனை கோடு கிராஸ் பண்ணும்? 15 கோடு கிராஸ் பண்ணும். 360 எத்தனை 24 இருக்குது? 15. அப்போ 1 ஹவரில் 24 மணி நேரத்தில் 360 கோடை கிராஸ் பண்ணால் 1 மணி நேரத்தில் எத்தனை தீர்க்க கோடை கிராஸ் பண்ணும்? எத்தனை கோடு? 15 தீர்க்க கோடுகள் பர் ஹவர். ஓகேவா? வடுவ துருவத்தையும் தென் துருவத்தையும் இணைத்து 360 தீர்க்க கோடுகள் இருக்குது. 180 கிழக்கு தெற்கு அரைக்கோளத்திலையும் 180 மேற்கு அரைக்கோளத்திலையும் இருக்குது. கரெக்டாக? முன்னாடி பார்த்தது. அடிப்படையாக கொண்டு நேரம் கணக்கிடப்படுது. நேரம் கணக்கிறது எது? தீர்க்க கோடு வச்சு. ஒரு நாள் 24 மணி நேரம், 1 மணி நேரம் 60 நிமிஷம். சரி, எதனால் ஒரு நாள் வருது? புவி தன்னோட அச்சில் சுற்றிட்டு வர்றதுனால கால அளவு தான் ஒரு நாள். அந்த கால்குலேஷன் 24 மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்தில் எவ்வளவு? 60 நிமிஷம். அப்போ 24 மணி நேரத்தில் 1440 நிமிஷம் இருக்குது. சுற்றளவு 360 டிகிரி. அப்போ 360 தீர்க்க கோடுகள் இருக்குது. இவன் நிமிஷத்துக்கே கால்குலேட் பண்ணிட்டாங்க. 1 மணி நேரத்தில் 15 கோடு கிராஸ் ஆகும். தாங்க போட்டிருக்கா? ரைட். 1 நிமிஷத்தில் எவ்வளோ கிராஸ் ஆகும்? இப்படி வச்சுக்கோங்க, 1 டிகிரி 1 கோடை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கு? 4 நிமிஷம் இருக்குது. 1 டிகிரியை கடக்க புவி எடுத்துக்கொள்ளும் கால அளவு, அதாவது சூரியன் கிராஸ் ஆகிற அப்படி வச்சுக்கலாம், புவி சுற்றுறது அப்படி வேற வச்சுக்கலாம். 1 மணி நேரத்தில் 15 தீர்க்க கோடுகளை கடக்கும், சூரிய ஒளி கடக்கும். அல்லது பூமி சுற்றுறதுக்கு 1 மணி நேரத்தில் எத்தனை தீர்க்க கோடை சுற்றும் அப்படின்னா எத்தனை? 15. தலை நேரம், லோக்கல் டைம். இப்போ சூரிய ஒளி ஒரு இடத்தின் மேலே சூரிய ஒளி என்ன
படக்கூடிய இதை வச்சு இப்போ என்ன டைம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதுக்கு பேர் லோக்கல் டைம். இப்போது புரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா லைஃப் ஃபுல்லாக நமக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கப்பா சேலம்? சேலம் எங்கே இருக்குது? நம்ம மூஞ்சி தான் வந்து என்னது சூரியன். இப்போ சேலம் இந்த இடத்துல இருக்குது. அப்போ என்ன டைம் இருக்கும்? அங்கே வைக்க வேண்டாம், இருங்க தப்பாக போயிடும். சேலம் எங்கே இருக்குது? உங்கள் மூஞ்சி தான் சூரியன். என்ன டைமாக இருக்குது? சேலம் எங்கே இருக்குது? என்ன டைமாக இருக்குது? காலையில் 6 மணி. சேலம் இந்த இடத்துல இருக்கும் பொழுது உங்கள் மூஞ்சி தானே அது சூரியன் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்கள் மூஞ்சில் இருந்தால் வெளிச்சம் போய் படும். சேலத்து மேலே படுமா? சைடாக சூரியன் தெரியாது, வெளிச்சம் மட்டும் வரும். அப்படியே சுற்றிட்டு வருது. இப்போ அப்போ தான் சூரியன் தெரிய ஆரம்பிக்கும். 7 மணி, 8 மணி, 9, 10, 11, 12 சூரிய ஒளி செங்குத்தாக போடும் சேலத்து மேலே. அப்புறம் அப்படியே 1, 2, 3, 4, 5, 6 மணி ஆயிடுச்சு. சரியா? ரைட். அப்போது இது ஒரு இடத்து மேலே சூரிய ஒளி படுறதை வச்சு அந்த இடத்துல என்ன டைம்னு பார்த்தோம்னா அதுக்கு பேர் என்னது லோக்கல் டைம். ஓகேவா? தலை நேரம். கவனிங்க, இந்தியாவை கவனிங்க. இந்தியாவை பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்காக டோட்டலாக ஒரு 30 டிகிரி இருக்கும் கோடுகள். 30 தீர்க்க கோடு இருக்கும். அருணாச்சல் பிரதேஷ்க்கும் குஜராத்துக்கு எடுத்திங்கன்னா 30 தீர்க்க கோடு இருக்கும். ஓகேவா? சரி. அப்போ அருணாச்சல் பிரதேஷுக்கும் குஜராத்துக்கு நடுவில் லோக்கல் டைம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்? 30 டிகிரி, 30 கோடு இருக்குது. அதானே பார்த்தோம். 2 மணி நேரம் டிஃப்ரென்ஸ். 2 மணி நேரம். அப்போ ஒரே டைமை வச்சு நம்ம எல்லாம் இந்தியாவை ரன் பண்ண முடியுமா? லோக்கல் டைம் அங்கே ஒரு டைம் அருணாச்சல் பிரதேசத்தில் காலையில் 6 மணின்னு வச்சுக்கோங்க. குஜராத்தில் காலையில் 4 மணியாக இருக்கும். ஏன்னா 2க்கு நடுவில் எத்தனை தீர்க்க கோடுகள் இருக்குது? 30 இருக்குது. சூரிய ஒளி கடந்து வரதை பார்த்தோம்னா இங்கே சூரியன் உதிச்சு அருணாச்சல் பிரதேசில் உதிச்சு 2 மணி நேரம் கழிச்சு தான் எங்கே வந்து சேரும்? குஜராத்துக்கு. இப்போ லோக்கல் டைம் வச்சு என்ன பண்ண முடியாது? நீங்கள் ரயில்வே சார்ட்டோ ஃப்ளைட்டு எதுவுமே பண்ண முடியாது. அதுக்காக கொண்டு வந்தால் தான் அது ஸ்டாண்டர்ட் டைம். ஏதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய லோக்கல் டைம் எடுத்து இங்கே என்ன லோக்கல் டைமோ அதுதான் நாடு முழுவதுக்கும் ஒரு டைம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் நம்மளாம். அதுக்கு பேர் தானே அது ஸ்டாண்டர்ட் டைம். அப்போ 2க்கு நடுவில் இருக்கக்கூடிய என்னது மிர்சாபூரா உத்தரப்பிரதேசில் அங்கே மேலே இதான் கரெக்டாக 15 டிகிரி கோடு. இதுக்கும் நடுவில் அதாவது 82 டிகிரி கிழக்கு கோடு. அங்கே என்ன டைமோ அதுதான் இந்தியா. அங்கே என்ன லோக்கல் டைமோ அதுதான் இந்தியா முழுக்குமான ஸ்டாண்டர்ட் டைமுங்க. அதுதான் நம்ம செட் பண்ணிக்கிறோம். புரிஞ்சுதா? அதான் ஐஎஸ்டி, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். அது மாதிரி ரஷ்யாலாம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். பறந்துருப்பான் ரஷ்யா. எங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது? இங்கே பாருங்க, இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது. அவனுக்கு நிறையா ஸ்டாண்டர்ட் டைம் இருக்கும். நிறையா ஸ்டாண்டர்ட் டைம் இருக்கும் ரஷ்யாவுக்கு. அதேமாதிரி அமெரிக்காவும் அது மாதிரி தான் நிறையா ஸ்டாண்டர்ட் டைம் இருக்கும். ஏன்னா நிறையா அந்த நாட்டு மேலே என்ன இருக்குது? நிறையா லாங்கிடியூடு போகுது. ரைட். இப்போ பார்த்தோம்ல நிறையா அளவீடு இருக்குது எல்லா நாட்டிலையும். பட் உலகம் முழுவதும் ஒரே அளவீடை கொண்டுட்டு வராங்க. அதானது எஸ்ஐ யூனிட். எல்லா நாடும் அதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. அதான் என்னது எஸ்ஐ யூனிட்டி ஃபுல் ஃபார்ம் என்ன? சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல். அது ஒரு ஸ்டாண்டர்ட் எல்லோரும் ஃபாலோ பண்ணணும் அப்படி. பாருங்க, ஒவ்வொரு தீர்க்க கோட்டிற்கும் நேராக சூரியன் உச்சியில் வரும் பொழுது
அக்கோட்டில் உள்ள எல்லா இடங்களிலும் நேரம் 12 மணி. இதுவே தலை நேரம். அதான் நான் செஞ்சு காமிட்டேன். இப்போது சேலம் இந்த இடத்துல இருக்கா. இப்போ 12 மணி. ரஷ்யாவில் இருந்து அண்டார்டிகா வரைக்கும் என்னது 12 மணி தான். இங்கே 12 மணி. சிங்கப்பூர் இங்கெல்லாம் என்னவா இருக்கும்? காலையில் 6 மணியா? நமக்கே 12 மணி. அவன் முன்னாடி போயிட்டான், நமக்கு முன்னாடி போயிட்டான். சாயந்தரம் 6 மணி. புரியுதா? நமக்கு பின்னாடி இருக்கான். ஓமன் கீமன் துபாய் குறுக்கு சந்து இங்கே இருக்குது. துபாயெலாம் அங்கே காலையில் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. நம்மளுக்கு பின்னாடி வருவான். 12 மணிக்கு பின்னாடி அவனுக்கு காலையில் 10 மணியோ 11 மணியோ. அது எப்படி கால்குலேட் பண்ணுறது இன்னொன்று கரெக்டாக பார்ப்போம். அப்புறம் அப்படியே போனீங்கன்னா யார் வரா? இப்போ நம்ம சாயந்தரம் ஆயிடுச்சு. இப்போ தான் சூரியன் வரும் யூரோப்புக்கெலாம். அதான் அமெரிக்கா இருட்டு அந்த பக்கம் இருக்கும். அமெரிக்கா அந்த பக்கம் கற்பனை பண்ணுங்க. அமெரிக்காலாம் இருட்டு இந்த பாருங்க. இனிமேலாக தான் வரும். நமக்கு இருட்டானவொன்னு அவனுக்கு பகல் வரும். இதான் காரணம். அதனால தான் அமெரிக்கா ப்ராசஸ் பண்ணுறவெல்லாம் என்ன பண்ணுவீங்க? நைட் ஷிஃப்ட்டு. அவனுக்கு பகலாக இருக்கும். நீங்கள் போய் விழித்து வந்து மண்டையெல்லாம் குழப்பி எல்லாம் மென்டல் ஆக்கி விட்டு அனுப்பிடுவானுங்க. அவன் தானே ஏன் மென்டல் ஆக்கிடுவானுங்க? நைட்டில் தூங்குறதுக்கு தான் நம்மளுடைய சிஸ்டத்தை இயற்கை உருவாக்கி வச்சுருக்கு. சரியா? அங்கே போய் நைட்டில் பணத்துக்காக உட்காந்து வேலையை செஞ்சுட்டு பகலில் வந்து தூங்குறது. சிஸ்டமே டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிரும். எது நம்ம மனுஷ உடம்பு இருக்குல்ல. ஆமாம். அப்புறம் மென்டலாகி அப்புறம் குழந்தை பிறக்காது எல்லாம் நிறைய நடக்கும். அப்புறம் ப்ரெஷரை ஏற்றிக்கிட்டு அதுக்காக என்ன பண்ணுறது? இல்லை தப்பு தண்டாலாம் செய்கிறது எல்லாம் பண்ணுறது இதான். இப்போ சொன்னோம் இல்லையா? இப்போ வந்து அது கார்பரேட் இதையே மாற்றிருச்சு அப்படின்னு. இங்கே இருக்கிறவனுக்காக அந்த பக்கம் இருக்கக்கூடியவன் ஒர்க் பண்ணுறான். இப்போ மார்க்கெட்டிங் பண்ணணும். எப்படி மார்க்கெட்டிங் ஆகுது? டெக்னாலஜி தான். இங்கேருந்து சேட்டலைட்டுக்கு போய் அங்கேருந்து இன்னொரு சேட்டலைட்டும் அது இங்கே வந்து அடிக்கும். அட் அ டைமில் என்ன பண்ணிக்குவீங்க? அங்கேருந்து இங்கே அந்த பக்கம் இருக்கிறவன் இந்த பக்கம் இருக்கிறவன்ட்ட பேசுவான். டெக்னாலஜி தான் மாற்றிருக்கு இப்படி. சரியா? அந்த மாதிரி நிறைய விஷயம். சரி பார்ப்போம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வந்ததோட விளைவு தான். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வந்தோம்னா நீங்கள் அடுத்தது என்ன பண்ணலாம்? புதுசாக கண்டுபிடிக்கலாம். புதுசாக நீங்கள் தொழில் ஒன்று உருவாக்கலாம். இதை புரிஞ்சுக்கிட்டா தான் அதை செய்ய முடியும். இதை புரிஞ்சுக்கலாம் அதை செய்ய முடியாது. ஆமாம். அதனால தான் அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் நம்மளை என்ன பண்ணியிருக்கானுங்க? இங்கிலீஷை படிக்க வச்சு முட்டாளாகவே வச்சுருக்கானுங்க. ஒவ்வொரு தீர்க்க கோட்டிற்கு நேராக ஒரு நாளில் ஒரு முறைதான் சூரியன் நேர் உச்சிக்கு வர முடியும். ஆமாவா? இப்போ சேலத்து மேலே எப்போ வரும்? 12 மணிக்கு. அவ்வளோதான். அப்புறம் டைம் குறைஞ்சிட்டே போகும். அந்த மாதிரி பிஎம் ஏஎம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏஎம் ஆன்டி மெரிடியன். ஏஎம் எதுலேருந்து எது வரைக்கும்? 12 ஏஎம்லேருந்து 11:59 ஏஎம் வரைக்கும். நைட்டு 12 மணி. என்னது எப்படி சொல்லலாம்? மதியம் 11:59 ஏஎம் அப்படின்னா ஆன்டி மெரிடியன். அந்த ஆன்டி இல்லை, மெரிடியனுக்கு முன்னாடி அப்படி வச்சுக்கோங்க. ஆன்டி மெரிடியன். சேலத்து மேலே இருக்கக்கூடிய மெரிடியன் இருக்கு இல்லையா? அதுக்கு சேலத்து மேலே இருக்கக்கூடிய மெரிடியன். அதை சூரிய ஒளி தொடுறதுக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ பாருங்கள் ஆன்டி மெரிடியன். இப்போ சேலம் இங்கே சாயந்தரம் 6 மணி. இப்போ 12 மணியாக இருக்கும். அந்த பக்கம் இருக்கும் சேலம். அந்த பக்கம் 12 மணி. ஓகேவா? சுற்றிக்கிட்டே வருது. ஏஎம் தான் இது வரைக்கும். ஆன்டி மெரிடியன் இது வரைக்குமே. கரெக்டாக சேலத்து மேலே படுது. 12 மணி கரெக்டாக சேலத்து மேலே போடும் சூரிய ஒளி செங்குத்தா. அதுக்கப்புறம் கிராஸ் ஆயிடுச்சு. அதான் பிஎம் போஸ்ட் மெரிடியன். சேலத்து மேலே இருக்கக்கூடிய மெரிடியன் மேலே சூரிய ஒளி செங்குத்தா
கிராஸ் ஆயிடுச்சு, அதான் போஸ்ட் மெரிடியன், அதான் பிஎம். ஓகேவா? ரைட். என்ன சொல்கிறாங்க? தலைநேரம் ஒவ்வொரு தீர்க்க கோட்டிற்கும் மாறுபடும். 0 டிகிரி கிரீன்விச் தீர்க்க கோட்டிற்கு சூரியன் உச்சி நிலையில் வரும் நண்பகல் 12 மணி இந்த இடத்திற்கு தலைநேரம் ஆகும். கிரீன்விச்சை வச்சு சொல்கிறான். இந்த இடத்துக்கு தலைநேரம் லோக்கல் டைம் அது 12 மணி. கிரீன்விச் வந்துருச்சுப்பா. 12 மணி. இங்கே இருக்கா? பூமி முழுவதும் எல்லா இடத்துலையும் 12 தான். இங்கேருந்து அண்டார்டிகா வரைக்கும் 12 தான். ஆஃப்ரிக்கா 12 தான். அந்த கோட்டில் மட்டும் 0 டிகிரி இருக்குல்ல, அந்த கோட்டில். ரைட். அதை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அது பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கங்க. திரும்ப வீடியோ பாருங்கள். புரிஞ்சிக்க விருப்பம் இருக்கிறவங்க. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் பன்னாட்டு திட்ட நேரம் இங்கேருந்து கணக்கிடப்படுகிறது. எங்கே கிரீன்விச் கோடு என்ன இருக்கோ அங்கேருந்து அது பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் டைம், பன்னாட்டு திட்ட நேரம். ஐஎஸ்டி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், அது வேறு இது வேறு. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் டைம், அதுக்கு இன்னொரு வார்த்தை கிரீன்விச் மீன் டைம். கிரீன்விச் கோட்டில் இப்போ சராசரி நேரம் என்னவோ அதுக்கு பேர் தான் கிரீன்விச் மீன் டைம், ஜிஎம்டி. இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் இருக்கு இல்லையா, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஐஎஸ்டி எதில் கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 82 டிகிரி கிழக்கு கேட்பாங்க. பூமியோட மேற்கு எல்லை கிழக்கு எல்லைக்கு நடுவில் வரக்கூடிய கோடு தான் இது. என்னது? 82 டிகிரி கிழக்கு. இங்கே என்ன லோக்கல் டைமோ அதுதான் இந்தியா முழுவதுக்குமான ஸ்டாண்டர்ட் டைம். கிரீன்விச்சிலேருந்து இது எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கு? 82 கோடு, 82வது கோடு. ஓகேவா? அப்போது டைம் எவ்வளோ சார் டிஃப்ரென்ஸு? 1 மணி நேரத்தில் எத்தனை கோடு கிராஸ் ஆகும்? 15 கோடா? அப்போ கிரீன்விச் இடத்துக்கும் நமக்கு நடுவில் எவ்வளோ கோடு இருக்குது? 82 கோடு இருக்குது. இப்போ ரெண்டுக்கு நடுவில் டைம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ சார்? 15ஆல் டிவைட் பண்ணுங்கள், கிடைக்கும். எத்தனை 15 இருக்குது 82ல்? 5 தானா? 5.5 மணி நேரம் வரும். எவ்வளோ நேரம் வரும்? 5.5 மணி நேரம். கரெக்டாக 5.5. இப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம். அப்போது கிரீன்விச்சுக்கும் நமக்கு நடுவில் எவ்வளோ நேரம் டிஃப்ரென்ஸு? 5.5 மணி நேரம். அவனுக்கு முன்னாடியா நம்ம அல்லது அவனுக்கு பின்னாடியா? அவனுக்கு முன்னாடியா நம்ம அவனுக்கு பின்னாடியா? நமக்கு பின்னாடி. இப்போ லண்டனில் 5 மணின்னு வச்சுக்கோங்க, 12 மணின்னு வச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும்? இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் 5:30 சேர்த்துங்க, ப்ளஸ் 5:30. அங்கே மதியம் 12 மணினா நம்ம ஊரில் எவ்வளோ எத்தனை மணி? சாயந்தரம் 5:30. இதெல்லாம் இந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சிட்டிங்கன்னா அது ஒன்றுமே இல்லை. ஏன் சூரியன் எங்கேருந்து போகுது? இந்த பக்கம்தான் அது போகுது. அப்போ கிரீன்விச்சிலேருந்து கிழக்கு அரைக்கோளத்துக்கெல்லாம் நீங்கள் டைம் கால்குலேட் பண்ணணும்னா ப்ளஸ் பண்ணணும். 5.5 மணி நேரத்தில் ஆட் பண்ணக்கூடாது. இந்தியா இங்கே வர நாடுகள் தான் 5.5 மணி நேரத்தை ஆட் பண்ணணும். ஆஸ்திரேலியாலாம் அதுக்கு மேலே இருக்குது. அப்போது கிரீன்விச்சா 0வா? ஆஸ்திரேலியா வந்து இப்போ 120ன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 15ஆல் டிவைட் பண்ணுங்கள், எத்தனை வருதுன்னு பாருங்கள். அத்தனை மணி நேரத்தை கூட்டணும். புரிஞ்சதா? அதனால தான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னு போடுங்க பார்ப்போம். ஐஎஸ்டி = ஜிஎம்டி கிரீன்விச் மீன் டைம் ப்ளஸ் 5:30. ஏன்னா நம்ம கிழக்கு அரைக்கோளத்தில் இருக்கும். அதே மேற்கு அரைக்கோளம்னு வச்சுக்கோங்க. இதே மேற்கு அரைக்கோளம் இங்கே அதே மாதிரி தள்ளி 82 கலிஃபோர்னியா எடுத்துக்குவோம். அது பார்த்தீங்கன்னா 82 டிகிரி மேற்கு தான் வரும் கலிஃபோர்னியாங்க. அப்போ இங்கேருந்து என்ன பண்ணணும்? 5.5 மணி நேரத்தை
மைனஸ் பண்ணணும். இங்கே 12 5 மைனஸ் பண்ணி நான் கிடைக்கும். இப்படி தான் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ரைட். 5.5 மணி நேரம் மைனஸ் பண்ணுமா? எவ்வளோ நேரம் மைனஸ்? கிரீன்விச்சிலேருந்து ஈஸ்ட்டில் கிழக்கில் இருந்தால் ப்ளஸ் பண்ணணும், கிரீன்விச்சிலேருந்து மேற்கில் இருந்தால் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். எவ்வளோ மைனஸ் பண்ணணும், எவ்வளோ நேரத்தை மைனஸ் பண்ணுங்கிறத என்ன பண்ணணும், அல்லது எவ்வளோ நேரத்தை கூட்டணும் அப்படிங்கிறத என்ன பண்ணணும்? அந்த லாங்கிடியூட் இருக்குல்ல, லாங்கிடியூடு டிவைட் பை 15 ஹவர்ஸ், 1 ஹவர் கிடைக்கும். எவ்வளோ நேரம் கிடைக்கும்? புரிஞ்சதா? ரைட். போட்டுருக்காங்க. கிரீன்விச் கோட்டில் நண்பகல் 12 மணி என்றால் அங்கிருந்து கிழக்கு தீர்க்கம் ஒரு பாகையில் பிற்பகல், ஒரு பாகைனா டிகிரி 12 நாளாக இருக்கும். ஏன்னா 1 டிகிரி கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குன்னு பார்த்தோம்? 4 நிமிஷம் எடுத்துக்கணும். இங்கே கிரீன்விச்சில் 12 அப்படின்னாக்கா இங்கே 4 நிமிஷம் அதிகமாகிடும் ஒரு பாகை, முதல் பாகையில். அதே அதிலேருந்து இந்த பக்கம் 1 டிகிரி வெஸ்ட் இருக்குல்ல, அங்கே என்னவா இருக்கும்? 13. இங்கேயே 12 தாம்மா. இங்கே எப்படி 11:56 டைம் இங்கே. அதான் அங்கே சொல்லியிருக்கான். புக்கில் இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேற்கு தீர்க்கத்தில் ஒரு பாகையில் 1 டிகிரியில் 1 டிகிரி வெஸ்ட்டில் 11:56 இருக்கும். ஏன்னா 1 டிகிரி கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? 4 நிமிஷம் எடுத்துக்கும். ஒரு தீர்க்க கோட்டிலிருந்து கிழக்கே செல்ல செல்ல நேரம் கூடும். கிழக்கில் போனோன்னா நேரம் கூட்டிகிட்டே போகணும். அந்த இடம் எவ்வளவு, அதோட லாங்கிடியூட் என்னன்னு கொடுத்தானோ அதை 15ஆல் டிவைட் பண்ணி பண்ணிக்கலாம். அல்லது சரியா? ஆமாம், அந்த மாதிரி. மேற்கே செல்ல செல்ல குறையும், மைனஸ் பண்ணிக்கணும். மெரிடியன் என்ற சொல் மெரிடியானஸ் இதெல்லாம் தேவையான எங்களுக்கு லத்தீன் மொழி சொல்லிருந்து வந்ததாகும். இதுக்கு நண்பகல்னு அர்த்தமா? மீடியஸ். ஏஎம் ஆன்டி மெரிடியன், நண்பகலுக்கு முன்பு 12 மணிக்கு முன்னாடி. எல்லாமே என்னது? ஏஎம். 12 தொட்டுருச்சுன்னா பிஎம். போஸ்ட் மெரிடியன், நண்பகலுக்கு பிறகு. திட்ட நேரம், ஸ்டாண்டர்ட் டைம். இப்போ பேசணும்லாம் இல்லை. பல தீர்க்க கோடுகள் செல்லக்கூடும். இவ்வாறு கணக்கிட்டால் ஒரு நாட்டிற்கு பலவித நேரங்கள் அமைந்துவிடும். எனவே அதை சரி செய்கிறதுக்கு என்ன கொண்டு வராங்க? ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி, சரி, ஒரு தீர்க்க கோடை, சென்டராக உள்ள தீர்க்க கோடை ஃபிக்ஸ் பண்ணி இதிலேருந்து இது வரைக்கும் இதுதான் ஸ்டாண்டர்ட் டைம்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஒரு தீர்க்க கோட்டினை ஆதாரமாக கொண்டு பொதுவான நேரத்தை அமைத்துக் கொள்வது திட்ட நேரம். அப்போ இந்தியாவுக்கான திட்ட நேரம் எது? 82 டிகிரி கிழக்கில் என்ன லோக்கல் டைமோ அதுதான் இந்தியா முழுவதுக்குமானது. எங்கடா அந்த படம்? மிர்சாப்பூர் இருக்கு இல்லையா, இங்கே என்னவோ அதான் இது ஃபுல்லாக எல்லா நாட்டுக்கும் திட்ட நேரம். ஓகேவா? இந்தியாவுக்கான திட்ட நேரம் ஃபேக்டில் கேட்பாங்க. எந்த அச்சக்கோடு, எந்த தீர்க்க கோடு சொல்லுவாங்க. எந்த தீர்க்க கோடு? 82 டிகிரி கிழக்கு, ஈஸ்ட்டு. அது எந்த நகரத்து மேலே போகுது? மிர்சாப்பூர், உத்தரப்பிரதேசில் மிர்சாப்பூர். ஓகேவா? ரைட். ஒரு நாட்டின் திட்ட நேரத்தினை கணக்கிட அந்நாட்டின் வழியாக செல்லும் ஒரு குறிப்பிட்ட தீர்க்கோடு பயன்படுது. இது திட்ட தீர்க்கோடு, ஸ்டாண்டர்ட் மெரிடியன். இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் மெரிடியன் எது? 82 டிகிரி கிழக்கு. மொட்டையாக சொல்லக்கூடாது, 4 82 இருக்குது. கிழக்கு அரைக்கோளத்தில் ஒன்று, மேற்கு அரைக்கோளத்தில் ஒன்று, தெற்கு அரைக்கோளத்தில், வட அரைக்கோளத்தில். ஆமாம்.
இது 15 டிகிரி அல்லது 7.5 மடங்குகளாக இருக்கும் விதமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ஏன் 15 இல்லைனா 7.5? இது 1 ஹவர், இது ½ ஹவர். அதனால் இதற்கு காரணம் அந்நாட்டின் திட்ட நேரத்திற்கும் கிரீன்விச் திட்ட நேரத்திற்கும் உள்ள வேறுபாட்டை 1 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் என்ற கணக்கீட்டில் அறியலாம். இந்திய திட்ட நேரம் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். இந்தியாவினுடைய பரவல் 68 டிகிரி ஈஸ்ட்லேருந்து 97 டிகிரி ஈஸ்ட். சரியா? அதாங்க போட்டு இங்கேருந்து வருது ஈஸ்ட்டு. 1 2 3 4 5 6 ஒன்று 68, 97 டிகிரி ஈஸ்ட் பரவல். மொத்தமாக 30 கோடு இருக்குது. அது அங்கே படமாக போட்டிருக்கான், அதையும் பார்த்துக்கோங்க. இதில் நிறையா ஃபேக்ட் இருக்குது. இந்தியாவினுடைய கிழக்கு எல்லை எது அப்படின்னு, மேற்கு எல்லை எது? மேற்கு எல்லை குஜராத், கிழக்கு எல்லை அருணாச்சல் பிரதேஷ். ரெண்டுக்கு நடுவில் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 30 கோடுகள். ஒரு 29 புள்ளி சம்திங் வரும். ரைட், சுமார் 29 தீர்க்க கோடுகள் இந்தியாவின் வெளியே செல்கின்றன. இந்தியாவிற்கு 29 திட்ட நேரங்கள் கணக்கிடுவது சாத்தியமற்றது. எனவே இந்தியாவுக்கு என்ன பண்ணிட்டாங்க? 2 முன்னாடியே மையப்புள்ளி, மையம் மிர்சாப்பூர் தான் திட்ட தீர்க்கம் இந்தியாவுக்கு. இங்கே என்ன லோக்கல் டைமோ அதுதான் இந்தியா முழுவதுக்குமா திட்ட நேரம். இந்தியா கிடைமட்ட பரப்பில் மேற்கில் குஜராத்தில் உள்ள கௌர் மோட்டா அப்படின்ற இடத்திற்கும் கிழக்கில் அருணாச்சல பிரதேசில் கிபித்து, இதான் வந்துட்டு இங்கே பாருங்க, கிழக்கு எல்லை இதான், சரி மேற்கு எல்லை கௌர் மோட்டா. ஃபேக்டில் கேட்பான். அருணாச்சல் பிரதேசில் கிபித்து, ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மையமான இடம் அலகாபாத்து மாநிலம். அலகாபாத்தில் உள்ள மிர்சாப்பூர். அலகாபாத்துங்கிறது பெரிய நகரம். இப்போ சேலம் நகரத்தில் குமாரசாமிப்பட்டி ஒரு இடம் இருக்கா, அந்த மாதிரி. சேலம் பெருசு, அதில் குமாரசாமிப்பட்டி, அந்த மாதிரி மிர்சாப்பூர் எங்கே? அலகாபாத்தில். எல்லாமே ஃபேக்ட் பார்த்துக்கோங்க. உலக நேர மண்டலம் டைம் ஜோன் மொத்தம் 24 நேர மண்டலம். 1 மணி நேரத்துக்கு ஒன்று பிரிச்சிருக்காங்க. ஒரு சில நாடுக்கு 1க்கு மேற்பட்ட நேர மண்டலம் இருக்குது. இதில் ரஷ்யாவுக்கு எத்தனை நேர மண்டலம் இருக்குது? 7 நேர மண்டலம் இருக்குது. என்ன சார் காரணம்? அதோட பரப்பு தான் காரணம். ரஷ்யா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? இங்கே பாருங்க, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், இது வரைக்கும் இருக்குது. இப்போ அத்தனை கோடு இருக்குது. புரிஞ்சுங்க, ட்ரை பண்ணணும். ஆமாம், புரிஞ்சிட்டிங்கன்னா அது ஒன்றுமே கிடையாது. இது மேற்கு அரைக்கோளம், இது கிழக்கு அரைக்கோளம். ஸோ ப்ளஸ் எல்லாமே. நம்மளது கிரீன்விச்சிலேருந்து எவ்வளோப்பா? இது கிரீன்விச்சா? அங்கே பாருங்கள், இது ஜெர்மனியே +1 வந்துருக்கு. அதுக்கப்புறம் மாஸ்கோ எங்கே இருக்குது? ஃபுல்லாக +2. நல்லா கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. +2 ஃபோனில் தானே பார்க்குறீங்க, எப்படி வேணாலும் திருப்பிக்கலாம். அது மாதிரி வரும். இது நம்ம இந்தியா எவ்வளவு? 5.5. அப்படின்னா எவ்வளவு? 5.5. 5.30 எழுதலாம், 5.5 எழுதலாம். ஓகேவா? ரைட், அப்படியே வருது. ரஷ்யா பாருங்கள், இது ஃபுல்லாக ரஷ்யா. அங்கே 3 4 5லேயே ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது? 12 வரைக்கும். 7 நேர மண்டலம் இருக்குது ரஷ்யா. இங்கே பாருங்கள், சீனாவில் ரஷ்யாவில் இங்கே என்ன டைமோ அதே டைம் தான் எங்கே? ஆஸ்திரேலியாவில் இந்த இடத்துல. கிளைமேட்டு தான் வரும், டைம் ஒன்று தான். இங்கே சம்மராக இருக்கும் பொழுது இங்கே என்னவாக இருக்கும்? வின்டராக இருக்கும். சரியா?
இந்த புரிஞ்சு இதே போனீங்க அப்படின்னாக்கா யூபிஎஸ்சிலாம் ஒன்றுமே கிடையாது. அவ்வளோதான், முடிஞ்சா? புவியின் வடிவம் கோள வடிவம். வடதுருவம் என்பது பாருங்க 90ல் 4 இருக்கு பாருங்க. வடக்கு தெற்குனாக்கா அது அச்சக்கோடை குறிக்கும், கிழக்கு மேற்குனா அது தீர்க்க கோடை குறிக்கும். 0 டிகிரி முதல் 180 டிகிரி கிழக்கு தீர்க்க கோடு வரை பரவியுள்ள பகுதி இவ்வாறு அழைக்கப்படுது. கிழக்கு அரைக்கோளம். வெரி குட். 23 டிகிரி வடக்கு அச்சக்கோடு இவ்வாறு அழைக்கப்படுகிறது. கடகரேகை. டிராபிக் ஆஃப் கேன்சர். 180 டிகிரி தீர்க்கக்கோடு. 4 கோடு தேதி கோடு. டேட் லைன், இன்டர்நேஷ்னல் டேட் லைன். எந்த கடல் மேலே போகுது? பசிபிக் பெருங்கடல். எல்லாமே கேள்வி, எதை வேணாலும் கேட்பேன். அந்த கொஸ்டின் எடுக்கிறவங்க நான் சொன்னல கொடுத்துருவாங்க ப்ரொஃபஸர்கிட்ட. அவர் அப்போதைக்கு மூடுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணுவார். ரைட்டு அப்படின்ட்டு புக்கில் இருந்தால் வரும். ஆனால் அடுத்தது அவன் செலக்ட் பண்ணி கொடுக்குறதெல்லாம் என்ன பண்ணுவான், அங்கே போர்டில் உட்காந்து செலக்ட் பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணி. அடாடா இது நல்லா இருக்குது இந்த கொஸ்டின், இல்லை இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேலை ப்ராசஸ் இருக்குது. அவன் புக்கை நல்லா புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அவன் எப்படி கேட்டாலும் எழுதலாம். மனப்பாட கைங்க என்ன பண்ணுவாங்க, புக்கை வாங்கி கொஸ்டின் அண்ட் ஆன்சரை மனப்பாடம் பண்ணிட்டு போவாங்க. ஐயோ இந்த கேள்வி வரல அந்த கேள்வி வரலன்னு இருப்பான். கிரீன்விச் முதன்மை தீர்க்க கோட்டிற்கு நேர் உச்சியில் சூரியன் இருக்கும் பொழுது அவ்விடத்தின் நேரம் நண்பகல் 12. ஒரு நாளுக்கு எத்தனை நிமிடங்கள் உள்ளன? ஃபேக்ட் இது மனப்பாடம் பண்ண தேவையில்ல, மல்டிப்ளை பண்ணி போட்டாலும் போட்டலாம். இருந்தாலும் பார்த்துட்டு வந்துட்டீங்க சொல்லிட்டீங்க. இந்திய திட்ட நேர தீர்க்க கோடு அது. அச்சக்கோடுகளின் மொத்த எண்ணிக்கை 100. அதையும் சேர்த்திட்டோம்னா புள்ளியும் சேர்த்திட்டோம்னா 71. 80. ஈக்குவேட்டர் 1. தீர்க்க கோடுகள் மொத்த எண்ணிக்கை 179. 179. 0 டிகிரி 1, 181. பெருவட்டம் பூமத்திய ரேகை. பூமியின் மீது கிழக்கு மேற்காக கிடைமட்டமாவா? தப்பாக போட்டிருக்கானுங்களே. கிழக்கு மேற்கா அது என்ன கிழக்கு மேற்கா? ஓ சரி ரைட், வரையப்பட்டுள்ள. ரைட் ஓகே தான். அச்சக்கோடு இப்படி தானே போகுது. அச்சக்கோடு இப்படி தானே போகுது. இப்படி போகலாம். எப்படி கிழக்கு மேற்கு சொல்லலாம், மேற்கு கிழக்கு எப்படி வேணாலும் சொல்லலாம். இது கிழக்கு மேற்கு, இது மேற்கு கிழக்கு. இது புவியில் 90 டிகிரி அச்சங்கள் டேஸ் என அழைக்கப்படுகிறது. துருவங்கள். முதன்மை தீர்க்க கோடு டேஸ் என அழைக்கப்படுகிறது. கிரீன்விச் கோடா? கிரீன்விச் கோடு. உலகின் நேர மண்டலங்களின் எண்ணிக்கை. பொருந்தாததை வட்டமிடுக. ஏன் இதெல்லாம் வந்து அச்சக்கோடு, லேட்டிடியூடு. இது மட்டும் தானே அது இருக்கு. அடுத்தது முதன்மைக்கு தீர்க்கும். அதே கதை தான் இதுவும். இதுதான் தீர்க்கம், மற்றதெல்லாம் அது அச்சக்கோடு. ஏன் வெப்பமண்டலம், மிதவெப்ப மண்டலம், குளிர், கிளைமேட்டு கிடையாதுங்க. அதை வச்சு சொல்லக்கூடாது. அச்சங்களை வச்சு தீர்மானிக்கப்படுறது. நேர மண்டலம் எதை வச்சு தீர்மானிப்பீங்க? லாங்கிடியூடு, தீர்க்கக்கூடு. ராயல் வானியல் ஆய்வு மையம் முதன்மை தீர்க்கக்கூடு கிரீன்விச் கோடு. ஏன் இதெல்லாம் ஒரே 0 டிகிரி லாங்கிடியூடை குறிக்கிறது. ஓகேவா?
இது மட்டும்தான் இது 0 டிகிரி லாங்கிடியூடு. இது 180 டிகிரி லாங்கிடியூடு. என்ன ஆன்சரு? யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். வடக்கு தெற்குனா என்ன கோடுங்க? அச்சங்கள் தான் வடக்கு தெற்காக பிரிப்பாங்க. சரியா? மேற்கு கிழக்குன்னா என்னது? லாங்கிடியூடு, தீர்க்க கோடு. அப்போ இதான் இது மட்டும்தான் தீர்க்க கோடு. இதெல்லாம் அச்சக்கோடு, லாட்டிடியூட்ஸ். இதெல்லாம் 0 டிகிரி அச்சக்கோடு. அப்படியா? நிலநடுக்கோடு. 0 டிகிரி தீர்க்கக்கோடு, 180 தீர்க்கக்கோடு, 90 டிகிரி அச்சக்கோடு,